வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு பாவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாகிடுத்து. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன், இதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிட்டோம். வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம பாவக்காவை சேர்த்துக்கணும். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாவக்காய் கசப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பாவக்காய் கசப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிறது நல்லது. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிட்டு 1/4 கிலோ பாவக்காவை கழுவி க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்கட்டும். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், பாவக்காய் நல்லா வதங்கிட்டு ஒரு குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வேகட்டும், மூடி வைப்போம். பாவக்காய் நல்லா வெந்துட்டு தேங்காய் கொஞ்சமாக திருவி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாவக்காவை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.